3 முடிச்சு சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடையில சூர்யாவோட ஃப்ரெண்ட பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. எப்படிடா நல்லா இருக்க முடியும்? என்னோட ஒய்ஃபுக்கு வேற நல்லா இல்ல. அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால திரும்ப எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டுமா அவ இப்படின்னு 10 நாள் படுத்துட்டாளாக்கா, அத்தனை வேலையும் இழுத்துப்பட்டுட்டு செய்யும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்பதான் அவளோட கஷ்டம் என்னங்கிறதையே எனக்கு புரிஞ்சுது. அவளோட அருமையும் பெருமையும் அப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது. இனிமே இவளுக்காக நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாதியா நினைக்கிற இவ இப்படி கஷ்டப்படுறத நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்குதுன்னா, நான் இப்போ அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சூர்யா, நந்தினியும் நமக்கு அப்படிதானே இருந்தா. பாவம் நந்தினிக்கு இப்போ அம்மா போட்டிருக்கு. அதனால அவளுக்கு கோயில் போய் அவள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்ட்டு சூர்யா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயில் வாசல்லையே ஒரு மாலையை வாங்கிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள போனதும் ஐயரை கூப்பிட்டு நந்தினிங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குறாங்க. சரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படியா சரி சார் உங்க பேர்ல இருக்கிற ராசி நட்சத்திரையாவது சொல்லுங்கங்கிறாங்க. அதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சூர்யாவோட பேரை தான் சொல்றாங்க. சூர்யா நந்தினிங்கிற பேர்ல அர்ச்சனையை பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது வாசல்ல உட்காந்துருக்கிற நிறைய பிச்சைக்காரங்களுக்கு காசை தானம் தர்மமா பண்ணிட்டு வராங்க. ஐயா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறாங்க. அதை கேட்ட சூர்யாவுக்கு விசித்திரமா இருக்கு. இதை பார்த்தா நந்தினி எதுவுமே சாப்பிட முடியாம துவண்டு போயிருக்காங்க. அம்மா போட்டதுனால இப்படிதாம்மா இருக்கும், சாப்பிட முடியாது, வாந்தி வர மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் சோக்கையா தான் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு கல்யாணம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, இதை பாரு நந்தினி, உனக்கு நான் கூடவே பக்கத்துலயே இருக்கேன். நீ என்ன வேணுமோ கேளு. நீ சாப்பிட்டினா தான் உன்னால தெம்பா எழுந்திருக்க முடியும். ஆனா இப்போதைக்கு எதுவும் சாப்பாடு வேண்டான்னு நீ சொல்லக்கூடாது. நாங்க கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுன்னு சொல்லி பனங்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்காங்க கல்யாணம். அதை நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி விஜய் அந்த கஞ்சியை நந்தினிக்கு 2 வா கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம், உமட்டெல்லாம் இருக்குது, வாந்தி ஆயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வேண்டாங்கிறாங்க. இங்க பாரு வேண்டான்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டா தானே குணமாகும், சாப்பிடு அப்படின்னு பாசமா அன்பா விஜய் நந்தினிக்கு ஊட்டி விடும்போது வேற வழிக்கே இல்லாம சரிங்கக்கா நீங்க கொடுக்கறதுனால ஏதோ 2 வா சாப்பிட்றேன்னு சாப்பிட்றாங்க. இதை கல்யாணம் பார்த்துட்டு அம்மா பார்த்தீங்களா இப்போ வாந்தி வரல பார்த்தீங்களா, எப்படியோ வலுக்கட்டாயமா நீங்க சாப்பிட்டு தாமா ஆகணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும், வாய்க்கும் பிடிக்காம தான் இருக்கும். இப்படி நேரத்துல எல்லாம் நம்ம வயிற்ற காயப்படக்கூடாதுமா, ஏதாவது ஒன்று நாக்குக்கு எதமா சாப்பிட்டு தான் ஆகணும்னு கல்யாணம் சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த கஞ்சியை குடிச்சிடுறாங்க நந்தினி. விஜயும் பக்கத்திலேயே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரேகா அவங்க அக்கா அக்கா வீட்டுக்காரரு 3 பேருமா சேர்ந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பிட்லான்னு இருக்கு. ஆர்டர் பண்ணு, வீட்டில் செய்கிற மாதிரி தெரியல, முதல்ல அந்த கல்யாணத்தை மாற்றணுங்கிறாங்க. அவனை மாற்றக்கூடாது, அவனை மாற்றினா நம்மளுக்கு தான் கேவலமாக இருக்கும். அதனால நம்ம அவனையே இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் செய்ய வச்சிருவோம் அப்படின்னு 3 பேருமா பேசிக்கிறாங்க. சரி இன்னைக்கு ஒன்று ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது எத்தனை நாளைக்கு இப்படியே சாப்பிட்றது? கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணம் கையாலேயே இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் செஞ்சு சாப்பிட வைக்கணுங்கிறாங்க. சரின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வெளியில் ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அதை கேட்டு கல்யாணம் போய் என்னன்னு விசாரிக்கிறாங்க. இங்கே இந்த வீட்டில் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் கொண்டு வந்து சாருங்கிறாங்க. பார்சலாக கொண்டு வந்திருக்கீங்க, என்ன ஐட்டம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட கல்யாணம் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் அம்மா போட்டிருக்கு, இதெல்லாம் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்கிறாங்க. இல்லை சார் இதே வீடு தான். சரி இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மாதவிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. மாதவியும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஆமாம்மா இதே வீடு தான், நீங்கள் வெளியிலேயே நில்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இல்லைம்மா இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்க, அவங்களுக்கு அம்மா போட்டிருக்குதில்ல. அப்படி நேரத்தில் இந்த மாதிரி சூரியெல்லாம் சேர்த்துவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா சொன்னேன், அவளுக்காக நாங்கள் சாப்பிடாம கிடக்கணுமா, ஏன் அப்படி நாங்கள் சாப்பிட்டா அவன் என்ன செத்தா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அரை கல்யாண சுந்தரத்தை அடிச்சிடுறாங்க. இந்த அடியும் வாங்கிக்கிட்டு கல்யாண சுந்தரம் சரிம்மா இதுக்கு மேலே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த ஆத்தாலே பார்த்துக்குவா அப்படின்ட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க. இங்கே ரேகா அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு வந்து 3 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை போய் பிளேட் எடுத்துகிட்டு வா, நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க. கல்யாண சுந்தரம் சரி வேறு வழியே இல்லை, இவங்க சொன்னால் நம்ம செஞ்சு தானே ஆகணும், இவங்க வீட்டில் நம்ம வேலைக்காரராக இருக்கிறோம், அதனால அந்த வேலையை நம்ம கவனமாக கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் பிளேட் எடுக்கலான்ட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேரும் நடந்ததையெல்லாம் சுரேகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சுரேகா இந்த கல்யாண சுந்தரத்தை நீ அடிச்சிட்டியாங்கிறாங்க. அடா ஆமாக்கா என்னையே ஏற்று பேசுனா, இப்போ பாரு அந்த நந்தினி நம்ம வீட்டு வேலைக்காரியாக வந்தவ இன்னைக்கு எஜமானியாக வந்து உட்காந்துருக்கா. இவனும் ஒரு வேளை அந்த மாதிரி உட்காரலாங்கிற ஆசையில் தான் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் அதிகாரம் பண்ணுவான் போல இருக்குது. அதனால தான் ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டேன். இதுக்கப்புறம் அவன் நம்மளை ஏற்று பேசுவ மாட்டான் பாருங்கிறாங்க. ஆமாம்மா நீ செஞ்சதும் சரிதான், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுறதுக்கே விடக்கூடாது, நீ அடிச்சது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரவல்லி. சுரேகா கல்யாணத்தை பார்க்குறாங்க. கல்யாணம் அந்த மணி நேரம் திரும்பியே நிற்கிறாங்க. என்ன கல்யாணம் எங்களுக்கு பசிக்குது, சீக்கிரமா பிளேட் எடுத்துட்டு வரையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பக்கமாவே திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு மாற்றி மாற்றி நம்ம கூப்பிடுறோம், காதலியே விழுவாத மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப 3 பேருமே கல்யாணத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவர் திரும்பாமல் அப்படியே உஷன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுரேகா தான் போகிறாங்க. ஏ கல்யாணம் என்னதான் பண்ணிட்டு இருக்க, நாங்களும் அப்போ இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கும் பசிக்குது, ஆர்டர் பண்ணின
ஐட்டங்களும் வந்துருச்சு. ஆறி போகிறதுக்குள்ளேயே நாங்கள் சாப்பிடணுமல்ல. இப்போ நீ பிளேட் எடுத்து தரியா இல்லையா அப்படின்னு சத்தம் போடும்போது கல்யாணம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க திரும்பும்போது அவங்க கையில் சரியான வாழ்வீச்சு அருவா வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாமி ஆட்டம் போடுற மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரும் பயந்துக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு ஓடியாரு கல்யாணம். கடவுளே இவனுக்கு என்னாச்சு? நம்மளை இப்படி துரத்துறானே, ஒரு வேளை ஏமாந்து வீசிடுவானோ? வீசிட்டா முடிஞ்சது கதை. அந்த அளவுக்கு அருவாள் வேற கூர்மையாவெல்லாம் இருக்கு. ஐயோ, இந்த நேரத்துல இவங்கிட்ட எப்படியாவது தப்பிக்கணும். கிறுக்கு வாக்குல எங்கேயாவது போட்டு தள்ளிட்டான். 3 பேர்த்துல யாருக்கு வேணாலும் ஆபத்து வரலாம். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். முதல்ல இவனை கையில வச்சிருக்கிற அருவாளை வாங்குங்க, வீசுங்க அப்படின்னு பேசிட்டு 3 பேருமா போய் இந்த கல்யாண சுந்தரத்தை பிடிக்க போறாங்க. கல்யாணம் அருவாளை கையில வச்சுக்கிட்டு அவங்க 3 பேர்த்தையும் விரட்டி விரட்டி துரத்துறாங்க. அவங்க 3 பேரும் பயந்து போய் பள்ளி மாதிரி செவுத்துல ஒட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சா போதும்டா சாமின்னு கிளம்புறாங்க. அப்ப கல்யாணம் டேபிள் மேல இருந்த அந்த கறி பாக்கெட் எல்லாம் தூக்கி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இது எதுவுமே நமக்கு வேண்டாம். இப்போதைக்கு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. அசோக் சொல்றாரு, நான் ரொம்ப நாளைக்கு வாழணும். எனக்கு இதெல்லாம் கூட சாப்பிட வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆனா இவங்க தான் ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. கல்யாணமும் அருவாளும் கையுமா சாமியா வந்த மாதிரி ஆடாடுன்னு ஆடிட்டு அப்படியே குப்புற டேபிள் மேலேயே விழுந்துடுறாங்க. இங்க விஜி எட்டி பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பெரிய சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் அந்த கறி பாக்கெட்டையெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கறியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ ஆளை விட்டா போதும்டா சாமி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற கறி சேர்த்தக்கூடாதுன்னு இந்த கல்யாணம் சாமி வந்து ஆடின மாதிரி சொன்னான். உண்மையை சொன்னானா நீ பொய்யை சொன்னானா தெரியல. ஆனா நம்மளும் இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உயிருக்கு அஞ்சு பயந்து ஓடுற மாதிரி ஓடிடுறாங்க. இதெல்லாம் விஜய் கேட்டுட்டு இருந்துட்டு இதை உடனே போய் அங்க நந்தினி, என்னக்கா சத்தம், ஒரே சத்தமா கிடந்ததேன்னு கேக்குறாங்க. ஆமா நந்தினி, என்ன நடந்தது தெரியுமா? அது பெரிய கூத்து. உன் நாத்தனார் 2 பேரும் இருக்காங்கல்ல, கூடவே அசோக்கும் சேர்ந்துக்கிட்டாரு. ஆன்லைன்ல நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிடலான்னு. ஆனா இது எப்படியோ கல்யாணம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால 3 பேர்த்தையும் சாப்பிட விடாம அருவாள் எடுத்துக்கிட்டு சாமி வந்த மாதிரி, அதாவது அருள் வந்து ஆடுனா எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி ஆடி அவங்க 3 பேரும் சாப்பிடக்கலாமா பண்ணிட்டாரு. இப்போ இந்த வீட்டுல கவிச்சிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி நீ கேட்கலையில, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தான் இருப்பேன்னு வேற மிரட்டி இருக்காரு. அதனால இவங்க 3 பேரும் பயந்துகிட்டு அவங்கவங்க ரூமுக்கு ஓடிட்டாங்க. நந்தினி, கல்யாண அண்ணன் ரொம்ப நல்லதுதான் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல அவங்க எல்லாம் நான்வெஜ் வாங்கி சாப்பிட்றதே பெரிய தப்பு. அம்மா போட்டிருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணினோம்னா அது வீரியமா கிளம்பிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் தெரியுமா? ஆனா எப்படியோ கல்யாண அண்ணன் இந்த நேரத்துல உன்னை காப்பாத்திட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க நந்தினி. அக்கா இப்படியா நடந்தது? பாவம் அவங்கள எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு இந்த கொஞ்ச நாளா சாப்பிடாம இருக்கிறதுனால என்னமோ போல இருக்கும் போல இருக்கு. ஏக்கா அவங்க சாப்பிட்டா எனக்கு என்னக்கா ஆக போகுது? அவங்க சாப்பிட்டு போறாங்களேன்னு நந்தினி இலகத் மனசோட பேசுறாங்க. இல்ல நந்தினி, அம்மா போட்டிருக்கிற வீட்டுல தாளிச்சு கூட சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நான்வெஜ் எல்லாம் சேர்த்தலாமா சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் ஆகாது நந்தினின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சூர்யா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொண்டுகிட்டு வந்து நந்தினிக்கும் விஜய்க்கும் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நந்தினி ஆச்சரியமா பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுறாங்க. என்னங்க நீங்களா கோயிலுக்கு போனீங்கங்கிறாங்க. ஆமா நந்தினி, உனக்காகத்தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உனக்கு சீக்கிரமா குணமாகணும், அதுக்கப்புறம் உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன்னு வேற சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி மனசுல நிறைஞ்ச ஆசைகளோட சூர்யாவை பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் நினைக்கிறாங்க, அப்பாடா, சூர்யா இந்த மாதிரி எல்லாம் மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சூர்யா நந்தினியை புரிஞ்சுக்கிட்டு அவ சந்தோஷமா வாழ்ந்தாருன்னா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய். சூர்யாவுக்கும் இப்பதான் நந்தினி மேல கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல காதல் வளர்ந்து இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.